வணக்கம். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிங்க. ஐம் வாக்கிங் bare feet in the grass. ஸோ இங்கேயே இந்த இடத்த பார்த்தாலே இந்த புல் தரையில் வெறும் காலில் நடக்கணும் போல தான் ஆசையாக இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ செப்பல்ஸ் போட்டுட்டு தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ நான் வெறும் காலில் நடக்கிறேங்கிறது தான் அந்த சென்டென்ஸோட அர்த்தம். ஸோ இந்த கிராஸ் தான் மிஸ்டேக்குன்னு சில பேர் நினைக்கலாம். ஆன் த கிராஸ் சொல்லணுமோ, ப்ரெப்பசிஷன் தான் எரர்னு நினைக்கலாம். பட் இந்த கிராஸ் கரெக்டு தான். ஆன் த கிராஸ் எப்போ சொல்லுவோன்னா, அந்த கிராஸ் கொஞ்சம் தின் லேயராக இருந்துச்சுன்னா, நல்லா கட் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம அது மேலே நடக்கிறோம், அந்த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஆன் த கிராஸ்னு நம்ம சொல்லுவோம். பட் இதுவே கொஞ்சம் திக்காக இருக்குது, கிராஸ் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அடர்த்தியாக இருக்குது, நம்ம கால்லலாம் அதுக்குள்ளே பொதிஞ்சு நம்ம நடக்கிறப்போ உள்ளே போகுதுன்னா, அதே மாதிரி அந்த இன்னுன்னு சொல்லுவோம். நம்ம இன் ஆன்க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் எப்பயும் போல். ஸோ மிஸ்டேக் அது இல்லை. வேறு என்ன மிஸ்டேக்? bare feetன்னு சொல்லக்கூடாது, bare footன்னு சொல்லணும். 2 கால்கள் தான் இருந்தால் கூட நம்ம ஃபீட்டுன்னு சொல்லாமல் bare footன்னு சொல்லணும். ஐம் வாக்கிங் bare foot in the grass or on the grass. ஓகே, ஸோ bare footங்கிறது adverb-ஆகவும் வரும், adjective-ஆகவும் வரும். a barefoot boy, a barefoot girlலாம் சொல்லும்போது adjective-ஆக இருக்குது. இந்த வாக் ஓட சேர்த்து சொல்லும்போது, எப்படி நடக்கிறேன், வெறும் காலில் நடக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே adverb-ஆக வரும். இங்கே கல்லா கிடக்கு, வெறும் காலில் நடக்காத அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். டோன்ட் வாக் barefoot, அதெல்லாம் adverb. Okay.